செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பிரச்சார மேடையில் திடீரென மயங்கி விழுந்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரம். மக்களவை தேர்தலில் நாக்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்கரி போட்டியிடுகிறார். கடந்த முறை முதல் கட்ட தேர்தலிலேயே அவருக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தற்பொழுது நிதின் கட்கரி பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யவத்மால் என்ற இடத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் பேசிக் கொண்டு வந்த பொழுது திடீரென மயங்கி சரிந்து விழுந்தார். உடனடியாக அங்கிருந்து அவரது பாதுகாவலர்கள் மற்றும் பிறர் அவரை கைத்தாங்களாக அழைத்து சென்றனர். உடனடியாக அங்கிருந்த மருத்துவ குழு மூலம் நிதின் கட்கரிக்கு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. தற்பொழுது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அடுத்த கட்ட பரிசோதனைகளுக்காக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் பிரச்சாரத்தில் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிவிக்கப்படவில்லை. உடல் சோர்வு உள்ளிட்ட காரணங்களால் நிதின் கட்கரி திடீரென்று மயங்கி விழுந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.